அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஸோ நாங்கள் யூத் ஃபெலோஷிப்பாக எங்கள் ஆராதனைக்காக கூடி வந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? யாருமே சிரிக்கவே இல்லையே. ஸோ இப்போ நம்ம பாட வேண்டிய பாடல் சாரோனின் ரோஜாவே அப்படின்ற பாடல். ஸோ இந்த பாடலில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் அழகாக இருக்குது இல்லையா? நம்மளாக இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், இல்லை அதில் நிறைய படைப்புகள் இருக்குது. ஒரு பூவாக இருக்கட்டும், அதில் மரமாக இருக்கட்டும், அதில் காய்க்கிற கனியாக இருக்கட்டும், இப்படி நிறையா விஷயங்கள், அற்புதமான அதிசயமான அழகான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இது எல்லாத்துல விட ரொம்ப அழகான விஷயம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆண்டவர் தான். ஸோ அப்படிப்பட்ட அழகை பற்றி பாடுறதுக்கும், எல்லா அழகையும் தாண்டி நம்ம மனசை கவர்ந்த அழகான ஏசப்பா இருக்காங்கள்ல, அவங்களுக்காக அவரை நோக்கி நம்ம ஆராதனை செய்யறதுக்கும் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இவ்வளவா நேசிக்கிற ஆண்டவருக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாக உற்சாகமாக ஆராதனிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த உலகத்தில் நிரந்தரமான அன்பு அப்படின்றது அவரோட அன்பு மட்டும்தான். நம்ம யாரோட அன்புமே நிரந்தரம் இல்லை. அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஒரு சில கட்டத்தில் அது நிரந்தரம் இல்லாமல் இருக்கும். வேறு யாரோட அன்பும் சரி ஒரு கட்டத்தில் நிரந்தரம் இல்லாமல் போயிடும். ஆனால் என்றைக்குமே நிரந்தரம் உள்ள ஒரே அன்பு அவருடைய அன்பு மட்டும்தான். அதனால் சாரோனின் ரோஜாவே என்ற பாடலை நம்ம இப்போ பாடுவோம்.
நமக்குள்ளே பல விஷயங்கள் மாறலாம். சில நேரங்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் கூட நம்மை பிரிந்து கொள்ளலாம். ஆனாலும் நம்முடைய சந்தோஷத்திலும் கண்ணீரிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் நம் உயிரோடு கலந்து நம்மோடு நடக்கிறவர் இயேசு. அவருடைய அன்பை அனுபவித்தவர்கள் மட்டுமே இந்த இனிமையை உணர முடியும். இந்த இயேசுவை மகிழ்ப்படுத்தும் நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடுவோம். உயிரான
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சோகமான பாட்டு பாடிட்டோன்னு நினைக்கிறீங்களா? நம்மளோட ஏசப்பா வந்து எப்போவுமே நம்ம ஏசப்பா தான், அதில் எந்த ஒரு சோகமும் இல்லை. ஓகேவா? எப்போவுமே நம்ம சந்தோஷமாக நம்ம தேவனை ஆராதிக்கலாம், கைத்தட்டி நம்ம பாடலாம். இந்த பாடல் வந்து நம்ம கைத்தட்டி பாடலாம். நம்ம உலகத்தில் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. பட் அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் நம்மளை தேவனை விட்டு பிரிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அதற்காக தான் நம்ம மோஸ்ட்லி எப்போவுமே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேவனை எப்போவுமே ஆராதிச்சுக்கிட்டு துதிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நம்ம அன்பாக இருந்தாலே நம்ம வந்து அழகாக தான் இருப்போம் இல்லையா? கரெக்ட் தானே? அன்பாக இருந்தாலே எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ முழு அன்பாக இருக்கிற நம்ம தேவன் எவ்வளோ அழகாக இருப்பாங்க இல்லையா? கரெக்ட் தானே? உண்மையா இல்லையா? நம்ம தேவன் எப்போவுமே அழகு தானே? ஸோ அழகுள்ள தேவனை நம்ம இப்போ ஆராதித்து துதிப்போம். இயேசுவே போல் அழகுள்ளோர். எழுந்து நின்று இந்த பாடலை கைத்தட்டி பாடலாமா? முடிஞ்சவங்க எழுந்து நில்லுங்க. உட்காரலாம் எல்லாரும். நெக்ஸ்ட் இந்த பாடலை வந்து நம்ம
ஜெப நிலையில் பாடலாம். முழங்கால் பட முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு கொள்ளலாம். ஸோ நமக்கு வந்து வாழ்க்கையில் எவ்வளோ சூழ்நிலை ஏற்ற இறக்கம் இருக்கும், ஃபினான்ஷியலாக எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும், ஃபிசிக்கலாகவும் சரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். பட் அந்த பிரச்சனையிலையும் சரி நம்ம உடைஞ்சு போகிற நேரத்துலையும் மனுஷங்க தயவு இல்லைனாலும் தேவனோட தயவு எப்போவுமே நம்ம கூட இருக்கும். தேவனோட கிருபை, தேவனோட கரம் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கும். நம்ம உடைஞ்சு போயிருக்கோம், அந்த நேரத்தில் யார் நமக்கு வருவாங்க அப்படின்னு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தேவனை மட்டும் நம்ம பார்த்து தேவனோட நம்ம சேர்ந்து நம்ம பயணித்தோன்னா நம்ம வாழ்க்கை அழகாக இருக்கும். இப்போ நம்ம எனக்கு யாருண்டு அப்படிங்கிற பாடலை நம்ம பாடுவோம். ஜெபநிலையில் பாடுவோம், கண்களை மூடி. பாதாள குழியில் நான் கிடந்தேன்.
தவறான பாதையில் தான் போயிட்டு வந்திருப்போம். ஆனால் இயேசு சுவாமி வந்து நம்மளை என்றைக்குமே கைவிட்டதே இல்லை. நம்ம என்ன ஒரு சின்ன சின்ன விஷயம் ப்ரேயரில் வச்சாலும் கண்டிப்பாக அது இன்றைக்கோ நாளைக்கோ எப்படியா இருந்தாலுமே அது கண்டிப்பாக இயேசு சாமி செய்வார். நம்மளை உருவாக்குனரும் அவர் தான், உடைக்கிறதும் அவர் தான், நம்மளை மோல்டு ஷேப் எல்லாமே பண்ணுறதும் அவர் தான். அதனால் இன்னொரு வாட்டி உடைத்தீர் உருவாக்கினீர் சிருஷ்டித்தீர் சீர்படுத்தினீர் பாடலாமா?